சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஜனநாயகன் வராரு, அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று. தமிழ்நாட்டுல டாடி டாடின்னு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று. மக்கள் சேவையில் மகத்தான தலைவர் தளபதி அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இரவு பகல் பாராமல் கழக தோழர்களை அரவணைத்து தலைவர் தளபதி அவர்களின் கரங்களை வலு சேர்க்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், கழக கொள்கைகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் மாநில நிர்வாகிகளுக்கும், தமிழக வெற்றி கழக பொக்கிஷங்களாகவும் தலைவர் தளபதி அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களான கழக மாவட்ட செயலாளர்களுக்கும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக நிஷாந்தி தமிழரசனின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும் நிலையில் தற்போது எதற்கு இந்த அவசர எஸ்ஐஆர்? 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகின்றதா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது. கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் 30 நாட்களில் எப்படி சாத்தியமாகும்? வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே, உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோன்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஜனநாயகன் வராரு, அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம், தமிழ்நாட்டுல டாடி டாடின்னு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று. மக்களுக்கான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் முதலில் ஆதரிக்கும். அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனை எதிரே நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்களே, என் வாக்கு என் உரிமை. பெற்ற குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான். தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2G வழக்கில் மாட்டியல் உங்க தங்கை கனிமொழிக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போன ஸ்டாலின் அங்கிள், ஏன் எஸ்ஐஆருக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நீங்க ஈடியில மாட்டி மோடியிடம் மண்டியிட்ட வரலாறும் தெரியும். எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய சிஎம் சார், அப்புறம் எதுக்கு சார் உங்க கட்சிக்காரங்க பூத் லெவல் ஆபீசர் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க தலைவர் சொன்ன மாதிரி பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது. உங்க 75 ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு, நம்பி வந்தோரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா, உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது. 1967இல் CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல், 1977இல் MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல், 2026இல் விஜய் எனும் நான் என ஒலிக்க போகும். வெற்றி தலைவரின் வெற்றி குரல், ஏழைகளின் குரலாக, தொழிலாளர்களின் குரலாக, முதியோர்களின் குரலாக, பெண்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது தளபதி தங்கை நிஷாந்தி தமிழ்.